இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இதோ இந்த அக்டோபர் மாதம் முதல் சனிக்கிழமை இந்த அருள்நிறை ஆலயத்திலே பல்வேறு விதமான இயற்கை தொந்தரவு இருந்தாலும் கூட மிகுந்த ஆர்வத்தோடு இந்த அன்னையை நாடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தையினுடைய மையமாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஆணவம், அகந்தை இதையெல்லாம் நாம் விரட்டுகிறோமோ அப்பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக உண்டு என்ற செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 19ஆம் நூற்றாண்டிலே அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பிறந்தவர்தான் D.L. மூடி என்ற மறை போதகர். அவர் அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை தான் சொல்வார். எப்பொழுது ஒருவன் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆணவம், இருமாப்பு, அகந்தை இதையெல்லாம் வெளியேற்றுகிறானோ அப்பொழுது ஆண்டவருடைய அருள் அவருடைய உள்ளத்திலே வந்து தங்குகிறது, நிறைந்த ஆசீர்வாதத்தை அவர் முழுமையாக பெறுகிறார் என்ற ஒரு செய்தியை மிக அழகாக அவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த ஒரு கருத்து தான் இன்றைய நற்செய்தியிலும் கூட நிறைவு பெறுவதை, அழகாக நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய அந்த சீடர்கள் 72 பேரை இருவராக அனுப்பினார் என்று நேற்று முந்தைய வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி அவர்கள் செல்கிற பொழுது இயேசுனுடைய அதிகாரத்தினால் எல்லா விதமான வெள்ள செயல்களை எல்லாம் அவர்கள் ஆற்றுகிறார்கள். பேய்கள் ஓடுகிறது, நோய்கள் நீங்குகிறது, எல்லாருடைய வாழ்வில் மகிழ்ச்சி பிறக்கிறது. எனவே அந்த மகிழ்ச்சியோடு மீண்டுமாக தங்களுடைய குருவிடத்திலே வந்து மிகுந்த சந்தோஷத்தோடு அவரிடத்திலே சொல்லுகிறார்கள். நாம் கூட பல பணிக்கு போகிற போது முதல் அனுபவம் அது ஆசிரிய பணியாக இருக்கலாம், மற்ற அலுவலக பணியாக இருக்கலாம். நாம் பல பணிகளுக்கு முதல் முறையாக செல்கிற போது அல்லது பயிற்சிக்கு போகிற போது முடிந்தவுடனே அன்றைய தினத்தின் அனுபவத்தை நம்முடைய பெற்றோரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். டாடி, இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, கிளாஸில் பின் ட்ராப் சைலன்ஸ், நான் சொல்கிறத எல்லாரும் கேட்டாங்க, அல்லது என்னுடைய அதிகாரி என்னை இப்படி பார்த்து கொண்டார் என்று நாம் மிக சந்தோஷத்தாக நம்முடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வோம். அதே உணர்வோடு தான் அந்த சீடர்கள் இயேசுவிடத்திலே வந்து தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, தீய ஆவிகள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்ற வார்த்தையை சொன்னபோது தான் ஆண்டவர் இயேசு அங்கே சுதாரித்து கொள்கிறார். சுதாரித்து கொண்டு, பிள்ளைகளே, தீய ஆவி உங்களுக்கு அடிபணிகிறது என்பதை குறித்து நீங்கள் மகிழ வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஏன்னா அந்த அதிகாரத்தை கொடுத்ததே நான் தான். என் தந்தையிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன், உங்களால் அல்ல. நான் கொடுத்த என் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட அதிகாரம்தான் உங்களுக்கு அந்த தீய ஆவிகள் மீதும் அதிகாரத்தை கொடுத்தது. எனவே அதை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள் என்ற ஒரு செய்தியை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் முதலிலே நாம் சொன்னது போல, எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் அகந்தை, ஆணவம், செருக்கு இருக்கிறதோ அப்பொழுது அங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருவதற்கு அது தடையாக இருக்கிறது. எனவே அந்த ஆணவம், செருக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு அங்கே தன்னுடைய சீடர்களுக்கு கற்பிக்கிறார். அதற்கு மாறாக நீங்கள் எதை குறித்து மகிழ வேண்டும்? உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பதை குறித்தும் மகிழுங்கள். அதுதான் நீடித்த ஆசீர்வாதம் என்பதை மிக அழகாக தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். திருவெளிப்பாட்டு நூலில் நாம் எடுத்து வாசிக்கிற பொழுது அங்கே விண்ணகத்தை நான் கண்டேன். அந்த விண்ணகம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது? 12 கற்களால் அங்கே கட்டப்பட்டு, அந்த 12 கற்களிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தங்களை தொய்த்து கொண்டவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று திருவெளிப்பாட்டு நூலிலே நாம் வாசிக்கிறோம். எனவே நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை ஆண்டவருக்காகவும் என் தந்தைக்காக நீங்கள் வாழ்கிற பொழுது உங்களுடைய பெயரெல்லாம் விண்ணகத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது, அதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவும் சரி, அன்னை மரியாளும் இந்த செய்தியைத்தான் நமக்கு கொடுக்கிறார்கள்.
எப்பொழுது அகந்தை ஆணவம் இருக்கிறதோ இருமாப்பில் இருக்கிறவர்களை ஆண்டவர் சிதறடிக்கிறார். ஆனால் தாட்சியோடு இருக்கிற பொழுது மாட்சிப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார் என்பது அன்னையினுடைய புகழ்ச்சி பாடல் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியாகவும் இருக்கிறது. எனவே இந்த அருள்நிலை ஆலயத்தில் இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நாம் பெறுவதற்கு நம்முடைய மனதை நாம் தயாரித்து கொள்ள வேண்டும். அந்த மனதிலே நான் தான் எல்லாம், என்னால் தான் இது நடந்தது, நான் இல்லை என்றால் எதுவும் நடக்காது என்ற அந்த ஆணவம், இருமாப்பு, அகந்தை நம் உள்ளத்தை குடிகொள்கிற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கு வராது. அது வராமல் இருப்பதற்கு நாம் தான் தடையாக இருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அந்த தாட்சி நிறைந்த மனப்பான்மை உள்ளத்தை நாம் உள்ளத்திலே கொண்டவர்களாக ஆண்டவர் முன் எப்பொழுதும் நாம் பணிந்திருப்போம், தாட்சியோடு இருப்போம். ஆண்டவருடைய அருள் நம் உள்ளத்தில் வந்து நம்மை அவர் உயர்த்துவார், மாட்சிப்படுத்துவார் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியோடு தொடர்ந்து அன்பு பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம். இறைவனே நம் ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.